அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. ஆஞ்சநேயரை பார்த்து நாம் பிரார்த்திக்கும் ஸ்லோகம். முடிக்க இயலாத காரியம், நம்மால் முடிக்க இயலாது. அப்படிப்பட்ட அரிய பெரிய செயல்களை எல்லாம் எளிதில் முடிக்க வல்லவரே ஆஞ்சநேயரே நீர்தான். உனக்கு எதுதான் அரிது கூறும்? அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத, நீர்தானே ராமனுக்கு தூதனாக சென்று அவன் செயலை முடித்தீர். கிருபாசந்தோ, கருணையே வடிவாக குற்றம் புரிந்தவர்களையும் மன்னித்து ஏற்று ராமனிடத்தில் சேர்த்து விடுகிறீர். மத்காரியம் சாதைய, என்னுடைய காரியத்தையும் என் வேண்டுகோளையும் நிறைவேற்றி கொடுப்பீர். ஞானம் வேணும், பக்தி வேணும், சக்தி வேணும், ஏன் வாக் சாதுரியம் வேணும், பேச்சு வன்மை வேணும். அனைத்தையும் ஆஞ்சநேயரிடத்தில் தானே பிரார்த்திக்க வேணும். இப்படி கொத்த சுவாமியை பெருங்களத்தூர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி அங்கு சேவிக்க போகிறோம். ரொம்ப அற்புதமான மூலமூர்த்தி, 10 திருக்கரங்களோட உள்ளார். 5 திருமுக மண்டலங்கள், 10 கைகளிலும் 10 ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறார். கூர்ந்து கிட்டக்க கவனித்தோம்னால் ஓ, சாட்டைய போன்ற பாசம் பற்றி இருக்கிறார். ஓர்புறத்தில் அங்குஷம் பற்றி இருக்கிறார். வில்லு அம்பு கேடயம் முதலான பல பல ஆயுதங்களை பற்றி இருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு பெருமை சேர்க்கும். இது இல்லாவிட்டாலும் பெரியவர் தான். அவர் ஒன்றும் இவைகளை கொண்டு சண்டையிடவில்லை. ஆனா பக்தர்கள் தங்கள் விருப்பத்துக்காக இத்தனை இருந்து சண்டை போட்டு எதை சாதிக்க முடியாதோ அது ஒண்ணுமே இல்லாது சாதித்து விட்டாரே. ஒரே ஒரு குறிக்கோளோட சாதித்து விட்டாரே. ராமனுக்கு கைங்கரியம், சீதையை மீட்க வேண்டும், ராமன் விருப்பப்பட்டதை நடத்த வேண்டும். ஆச்சாரியர்கள் எல்லாருமே உபதேசிப்பதே அனுகூல சங்கல்பமுடையவனாக இரு. அப்படின்னா பகவானுக்கு எது பிடிக்குமோ அதையே செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆனுகூல்ய சங்கல்பகான்னு சொல்லுவார்கள். அவனுக்கு பிடிக்காததை விலக்க வேண்டும், பிடித்ததை செய்ய வேண்டும். அப்படித்தானே ஆஞ்சநேயர் இருந்திருக்கிறார். அவருடைய 5 முகங்களை சேவிக்கிறோம். முன்புறத்தில் ஆஞ்சநேயர் முகம், நேர் பின்புறத்தில் கருடனுடைய முகம், பக்கவாட்டிலும் மேலுமாக 3 எம்பெருமான்களுடைய முகம். ஒரு பக்கத்தில் நரசிங்க பெருமான், மற்றொரு பக்கத்தில் வராக பெருமான், நரசிங்க பெருமான். அவர் முகத்தை சேவிக்கிறோம். ஆழ்வாருடைய போஷன் இருக்கு. வல்லையிற்று சீயமுமாய் வாழையிற்று கேழலுமாய். வள்ளையிறு வாழையிறு, கேழல் வராக பெருமான். வாழையிற்றோட வல்லையிற்றோட இருக்கிறார். இந்த 2 எயிறு என்ன? வலிய எயிறு, வாழ் போன்ற கூரிய எயிறு. எயிறு பல், அந்த பல் கூர்மையான பல். வராகத்துக்கும் கூர்மையான பல், அதே போல நரசிங்கத்துக்கும் கூர்மையான பல். வல்லையிற்று கேழல், வாழையிற்று சீயம். அதை 2 பக்கத்துல சேவிச்சுட்டோம். கோபத்துக்குன்னு ஒருத்தர் நரசிங்க பெருமான், பலத்துக்குன்னு ஒருத்தர் வராக பெருமாள், படிப்புக்குன்னு ஒருத்தர் ஹயகிரிய பெருமாள். ஆக மேல 3 பேர். பறக்கிறதுக்குன்னு ஒருத்தர், பகவான தோல்ல சமக்கத்துக்குன்னு ஒருத்தர் கருடன். பறந்தது ஒரு முறைதான், அதே போல பெருமான தோல்ல சுமந்ததும் ஒரு முறைதான். ஆனா அனைத்து தொண்டுகளுக்கும் ஒருத்தர் ஆஞ்சநேய சுவாமி. இப்படித்தான் மூலமூர்த்தியினிடத்தே எல்லாருடைய திருவுருவத்தையும் அற்புதமா சேவித்துக் கொண்டோம். பஞ்சமுக ஆஞ்சநேயரை அருகே இருக்கும் பக்தர்கள், ஏன் தள்ளி இருப்பவர்களும் கண்டிப்பா வந்து தரிசித்து அவரிடத்தில் 5 அர்த்தங்கள் கிழையே கூறினேனே, அர்த்த பஞ்சகம், அர்த்த பஞ்சகம் 5 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு. 5 அறிவு, பரமாத்மாவின் நிலை, ஜீவாத்மாவின் நிலை, அவனை அடையும் வழி, அடைந்து செய்ய போகும் தொண்டு புருஷார்த்தம், அவரை அடைய ஒட்டாமல் தடுக்கும் பகைவர்கள். இந்த 5ஐயும் தெரிந்து கொள்ள இதோ பஞ்சமுக ஆஞ்சநேயரே நமக்கு அனுகிரகிக்கிறார். அவர் அருளோட இனி அடுத்த சர்க்கத்தின் கருத்து என்னன்னு பார்ப்போம். இப்ப நாம இருக்கிறது எங்கெங்கெல்லாம் வானர வீரர்கள் யார் யாரை முன்னிறுத்தி கொண்டு நிற்கிறார்கள், அவர்களுடைய கணக்குகள் என்ன, இவற்றைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். கணக்கு என்னங்கிறத பார்ப்போம். யுத்த காண்டம் 28வது சர்க்கம், அதனுடைய கடைசியில கொஞ்சம் முன்னாடி இருக்கும். யக்கபீநதி பப்ராஜ ஹிமவானிவ பர்வதா கிட்கிந்தாம் யஸ்ஸமத்யாஸ்தே துர்காம் ச கஹன த்ருமாம் துர்காம் பர்வத துர்கம்யாம் பிரதானைஹி சஹ யூதபைஹி. அத ஒரு மலை நிற்கிறா போலே சுக்ரீவன் நிற்கிறான் பார்த்தாயா? அதோட முடித்தான். அப்ப சுக்ரீவன் முன்னால் விபீஷணன், லக்ஷ்மணன், ராமன், ஹனுமான், இவர்களெல்லாம் வானர சைன்யத்துல மிகவும் முக்கியமானவர்கள். அப்புறம் தான் கணக்கு கூறுகிறார். சுக்ரீவோ வாலினம் ஹத்வா
ராமேண பிரதிபாதிதா சதம் சதசஹஸ்ராணாம் கோட்டிமாகுர் மனிஷிணः. சதம் சத சஹஸ்ராணாம், சதசஹஸ்ரம் சத 100, சஹஸ்ரம் 1000, சத சத சஹஸ்ரம்னா 100,000னா லட்சம், 100 லட்சம்னா கோடி தானே, அதைத்தான் கோடின்னு சொல்றார்கள். சதம் கோடி சஹஸ்ராணாம், அதே போல ஒண்ணுனா கணக்கு சொல்றாரு. இப்ப சத கோடி சஹஸ்ரங்கள் இருந்தால் சங்குன்னு சொல்றோம், சத சங்கு சஹஸ்ரங்கள் இருந்தால் மகாசங்குன்னு சொல்றோம். மகாசங்கு 1000 சேர்ந்ததுன்னா சதம் பிருந்தமிகோச்சதே. மகாசங்கு மகாசங்கு சஹஸ்ராணாம் சதம், அத பிருந்தம்னு சொல்றோம். அப்புறம் சத பிருந்த சஹஸ்ராணாம் மகாபிருந்தம்னு சொல்லுவோம். மகாபிருந்த சஹஸ்ராணாம் சதம் பத்மம் என்று சொல்லுவோம். சதம் பத்ம சஹஸ்ராணாம் மகாபத்மம் என்று சொல்றோம். மகாபத்ம சஹஸ்ராணாம் சதம் கர்வம்னு சொல்லுவோம். சதம் கர்வ சஹஸ்ராணாம் சமுத்திரம்னு சொல்லுவோம். சதம் சமுத்திர சஹஸ்ரம் மஹௌகம்னு சொல்றோம். ஏவம் கோடி சஹஸ்ரேன சங்கூனாஞ்ச சதேனச்ச. இப்படி 100 கோடி கோட்டிகளான சங்கமாகட்டும், திருமமாகட்டும், பெரிய சமுத்திரமாக இருக்கட்டும், மஹௌகமாக இருக்கட்டும், எண்ணிலேயே அடங்காத பெரும் வானர சைன்யம். விபீஷணேன வீரேன சச்சிவைஹி பரிவாரிதः சுக்ரீவோ வானரேந்திரः துவாம் யுத்தார்த்தம் அனுவர்த்ததே. விபீஷணன் முதலான அனைவராலே சூழப்பட்ட சுக்ரீவன் உன்னை அதோ சண்டை கழைக்கிறான் பார். மகாபலவிருத்தோ நித்தியம் மகாபல பராக்கிரமஹ. அடுத்து 29வது சர்க்கம். இதெல்லாம் ரொம்ப விளக்கமா இவர்கள் சொல்றதை கேட்டு யார் முன்னே என்ன பேச்சு பேசுகிறார்கள், இவர்கள் என்ன அற்ப மானிடர்களும் அற்ப வானரங்களும் என்று ராவணனுக்கு கடும் கோபம். அப்பவன் பேச தொடங்குறான். நீங்கள் எல்லாம் ஒற்றர்களா போய் எனக்காக விஷயம் சேகரிச்சு வந்திருக்கீர்கள், அதனால் உயிரோடு விடுகிறேன். இல்லை என்றால் அரசன் முன்னே அவனுக்கு பிடிக்காததை பேசினாலோ எதிரியை கொண்டாடினாலோ ஒரே தண்டனை, தலையறுப்புண்டுதல். ஆனா உங்களை நான் அதை பண்ணாத விட்டுடுறேன் பாத்துங்க. சுகேனது சமாதிஷ்டான் திருஷ்டுவாச ஹரியூதபான் லக்ஷ்மணஞ்ச மகாவீர்யம் புஜம் ராமஸ்ய தட்சிணம். இப்படி ஒரு சொல்றகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டான். ரோஷ தத்கதையா வாச்சா சம்ரப்தம் பருஷம் ததா. அவனுக்கு கோபத்திலே தொண்டையே தளதளக்கிறதான், கரகரக்கிறதுங்கிற மூலிய கோபத்துல கரகரக்க குரலோட பேசுகிறான். நதாவத் சதிருஷம் நாம சச்சிவைர் உபஜீவிபிஹி விப்ரியன் நிபதேர் பக்தும் நிகிரஹே பிரகிரஹே பிரபோஹோ. எங்கேயானோ ஒற்றர்களோ தூதர்களோ அரசனுக்கு பிடிக்காததை பேசலாமோ? நீங்க முட்டாள்களா? ராஜசாஸ்திர ராஜநீதி நீங்க எல்லாம் படித்தது கிடையாதா? ஆச்சாரியோ குரவோ விருத்தா விருத்தாவாம் பரியுபாசிதாக சாரம் யத் ராஜசாஸ்திரானாம் அனுஜீவியம் ந கிரஹ்யதே. எப்பேற்பட்டவனா இருக்கட்டும் ராஜாவை அண்டித்தானே பிழைக்க வேண்டும். ராஜாவை பத்தின நெறி தெரிந்துதானே ஆச்சாரியனே பேசணும், குருவே பேச வேண்டும். கிரகீதோவான விஜ்ஞாதா பாரா அஜ்ஞானஸ்ய வாக்கியதே. நீ பேசுறத பார்த்தா துளியும் பயமின்றி பேசுகிறாய், அசட்டுத்தனமாக பேசுகிறாய். எங்க என்ன பேசணும்னு தெரியல. கிம்னு மிருத்யோர் பயம் நாஸ்தி மாம்பக்தும் பருஷம் வச்சா. என்னால் நீ கொல்லப்படுவாய்ங்கிற பயம் உனக்கு இல்லையா? போனா போறது உன்னை விடுவிக்கிறேன். எனக்கு ஏதோ முன்னால் நீ நல்லது பண்ணி இருக்கிறாய், போ. ஹன்யாமகம் திமௌ பாபோ சத்ருபக்ஷ பிரசம்சினோ. சத்ருபக்ஷத்தை கொண்டாடி பேசினால் கொலை தண்டனை தான். ஆனா போனா போறது நீங்க நல்லது பண்ணதுனால அனுப்பித்து விடுகிறேன். அவர்கள் தலையை குனிஞ்சிட்டு விடை பெற்றுட்டு போயிட்டார்கள். ஷார்தூலன் அவன் கூட இருக்கிற சில ராட்சசர்கள் இவர்களை ராவணன் அழைத்தான். நீங்க போய் பார்த்துவாங்கோ. உபஸ்திதா பிராஞ்சலையோ வர்தயித்வா ஜெயாசிஷா. உடனே அவர்கள் கைகூப்பி நாங்க அந்த சைன்யத்துக்குள்ள புகுந்து என்னென்ன செய்திகளை சேகரித்துக் கொண்டு வருகிறோம் என்று போனார்கள். சாராஸ்துதே ததேத்யுக்த்வா பிரகிருஷ்டா ராட்சசேஸ்வரம். உள்ள நுழையறச்சேவே குடிச்சிட்டார்கள். சுவேலங்கிற மலையில் தான் ராமன் இருந்தான். தே சுவேலஸ்ய சைலஸ்ய சமீபே ராமலக்ஷ்மணோ பிரச்சன்னா துதுஷுக்தத்வா சசுக்ரீவ விபீஷணோ. விபீஷணன் சுக்ரீவன் எல்லாம் நின்று இருந்தார்கள். பிரச்சன்னா தாங்க மறைஞ்சு தங்களை வெளிப்படுத்தி கொள்ளாம சுத்தி வந்தார்கள். ஆனா உடனே விபீஷணன் கண்ணில் பட்டு அவன் பிடித்திழுத்து கொண்டு போய் ராமன் முன்னே நிறுத்தினான். ஷார்தூலோ கிராகிதஸ்த்வேகா பாபோயமிதி ராட்சசா மோக்ஷித சோபி ராமேண வத்தியமான ஸ்ப்ளவங்கமைஹி அனுசம்சேன ராமேண மோக்ஷிதா ராசசா பரே. அவர்கள் எல்லாம் கருணையே உருவான ராமபிரானாலே விடுதலை செய்யப்பட்டார்கள். பெத்தோம் பிழைத்தோம் என்று கைகூப்பி கொண்டு திரும்பி வந்தனர். ததோ தசக்ரீவம் உபஸ்திதாஸ்தே சாரா பகிர்
நித்யச்சரா நிஷாச்சராக கிரே சுவேலஸ்ஸ சமீபவாசினம் நிவேதயன் ராமபலம் மகாபலாக. ராமனை குறித்து அவன் பலத்தை எல்லாம் ராவணனுக்கு எடுத்து சொன்னார்கள். 30வது சர்க்கம் சார்தூலன் ராவணனிடத்தில் பேசியது. ராவணா, நீ அனுப்பி வைத்தாய், நானும் அந்த புறத்துக்கு சென்றேன். அவர்கள் உடனே என்னை பிடித்து கட்டினார்கள். ததஸ்த அக்ஷோபியவலம் லங்காதிபதையே சராக சுவேலே ராகவம் செயலே நிவிஷ்டம் மத்யவேதயன். தாங்க போயிட்டு வந்த எல்லா கதையும் கூறினார்கள். நாபி சம்பாஷிதும் சக்கியாக சம்பிரஷ்னோத்திர லப்யதே சர்வத்தோ ரக்ஷதே பந்தாக வானரைகி பர்வதோபமைகி. ராமன் கிட்ட நெருங்க கூட முடியாது. அவனுக்கு கூட துணையா இருக்கிறவாளும் நெருங்க விட போறதில்லை. அவனுடைய நேர்மையும் தர்மமும் கருணையும் அவனை சுத்தி நெருப்பு வளையத்தை போல வச்சிருக்கு, நெருங்கவே விடாது. நான் உள்ள நுழையச்சேவே என்ன பிடிச்சுன்னு போயிட்டார்கள். பரிணீயச்ச சர்வத்திர நீதோகம் ராமசம்சதி. ராமனுடைய சம்சத் பெரிய சபா சொல்றாளே, அதுல போய் நான் நிறுத்தப்பட்டேன். ராகவேண பரித்ராதோ மாமேனிச்ச எதிர்ச்சையா. நல்லவேளை ராகவனுக்கு என்ன பார்த்து, என்ன அல்பன் இவன் என்ன பண்ணிட முடியும், தாராளமா பார்த்து கொண்டு போ என்று என்னை விடுவித்து விட்டான். போய் பார்த்தேன், திரும்ப வந்தேன். நம்ம லங்கையினுடைய துவாரத்துல இவ்வளவு பெரிய சைன்யா நான் எதிர்பார்க்கல. இப்ப 2 வாய்ப்புகள் தான், 2 சாய்ஸஸ்ங்கிற மாதிரி அவ்வளவுதான் இடத்துல இருக்கு. ஒண்ணு கொண்டு போய் கொடுத்துரும் சீதையே, சீதாம் வாபி பிரயச்சாசு யுத்தம் வாபி பிரதீயதாம், இல்ல சண்டையிடு, முடிவு எப்படி இருக்கும்னு தெரியாது. கிம் பிரபா கிரீதிசா சௌமிய வானராயே துராசதாக. அப்ப மெதுவா ராவணன் கேட்கிறான், அப்படி என்ன பிரபாவம் இந்த வானரங்களுக்கு? இவர்கள்லாம் என்ன ரொம்ப ரொம்ப பெரியவர்களுடைய பிள்ளைகளா? என்ன சக்தி இருக்க முடியும்? யார் இவர்கள்னு சொல்லுகிறேன் கேள் ராவணா. இதம் வச்சனமாரேபே வக்தும் ராவண சந்நிதௌ. முதல்ல கத்கதஸ்யாத புத்ரோத ஜாம்பவான் இது விஸ்ருதா. கத்கதங்கிறவனால் வளர்க்கப்பட்டவர் ஜாம்பவான், பிரம்மாவுக்கே பிள்ளை. சுஷேணச்சாத்திர தர்மாத்மா புத்திரோ தர்மஸ்ய வீரியவான். சுஷேணன் யமதர்மராஜனுடைய மகன். சௌமியா சோமாத்மஜாஸ்தத்ர ராஜன் ததிமுக கபிஹி. இதோ ததிமுகன் இருக்கிறார், சோமதேவனிடத்திலே பிறந்தவர். சுமுகோ துர்முகாத்த வேகதர்சீச்ச வானரா மிருத்யுர் வானர ரூபேண நூனம் சிருஷ்ட ஸ்வயம்புவா. பிரம்மாவே சுமுகன் துர்முகன் முதலானவர்களை படைச்சிருக்கார். அப்புறம் பார், அக்னி பகவானுடைய பிள்ளை நீலன்னு பேர், வாயுனுடைய மகனார் ஹனுமான்னு பெயர். நப்தா சக்கரஸ்ய துர்தர்ஷா அங்கதோயுவா. அதோ நப்தா வியாசம் வசிட்ட நப்தாரம்னு சொல்ல முடியும், பேரனுக்கு பிள்ளை. பிரம்மாவனுடைய பேரனுக்கு பிள்ளை அங்கதனே நிற்கிறார். மைந்தஸ்ச த்விதிஜஸ்சோபவ் பலிவான் பலிவான் அஸ்வினி சம்பவம். அஸ்வினி தேவர்களுடைய மைந்தர்கள் மைந்தனும் திவிதனும். அப்புறம் கஜன் கவாக்ஷன் கவயன் சரபம் கந்தமாதனன். இவர்கள் அத்தனை பேரும் வைவஸ்வதன், சூரிய பகவான் வைவஸ்வதனுக்கே பிறந்தார்கள். அதுக்கப்புறம் தசரத புத்திரன் ராமச்சந்திரன், அதே போல லக்ஷ்மணன். கேட்கவே வேண்டாம், உன்னுடைய தம்பி விபீஷணன். வருணஸ்யாத புத்திரோத ஹேமகூட பிளவங்கமா. வருணனுடைய பிள்ளைதான் இதோ நலன், அவனாலதான் இவர்கள்லாம் தாண்டி வந்திருக்கார்கள். விக்ராந்தோ வேகவானத்ர வசுபுத்திரஸ்ய துர்தரா. இது சர்வம் சமாக்கியாதம் ததாவே வானரம் பலம். சுவேலே அதிஷ்டிதம் செய்லே சேஷகாரியே பவான் கதி. நாங்க பார்க்க வேண்டியது பார்த்து சொல்லட்டும், மீதம் செய்ய வேண்டியது உன் பொறுப்பு ராவணா என்று கூறினர். விடை பெற்றனர். நாமும் தற்போது பெருங்களத்தூர் பஞ்சமுக ஆஞ்சநேயரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம்.